இதுதான் இந்த 3 பொம்மைங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீ சாதாரண மானிட பிறவி அல்ல, தேவலோக கன்னிதான். தேவர்களுக்கு இருக்கும் புத்தி கூர்மை அப்படியே உனக்கும் இருக்கிறது. அதனால் இந்த பிரம்மகமல பூவை பறித்துச் செல்ல நீ தகுதியானவளே. உனக்கு தேவையான அளவு பிரம்மகமல பூக்களை பறித்துச் செல். ஆமாம், எப்படி இந்த விஷயத்தை நீ கண்டுபிடித்தாய்? ஒரு விதத்துல பார்த்தா நீங்க தான் எனக்கே வழிகாட்டினீங்க. அப்படியா? எது எப்படியோ, இவ்வளவு புத்தி கூர்மையுடைய மானிட பிறவிக்கு இந்த பூக்களை கொடுப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேவர்களே வந்து என்னை சபித்தாலும் தேவர்களை விட உயர்ந்த மானிட பிறவிக்கு இந்த பூவை கொடுத்தேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்வேன். ரொம்ப நன்றி. நான் எனக்கு தேவையான பூக்களை பறிச்சுக்கிறேன். தாராளமாக. மேடம், நான் போய் இந்த துர்கா பூ எடுத்துட்டு வந்துட்டாளான்னு பார்க்கவா? சரி, போ. வெளிய வா ஜண்டா, வா. ஜண்டா, ஜண்டா, எழுந்திரு எழுந்திரு ஜண்டா, வா வா, எழுந்திரு 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 ஜண்டா, வா. துர்கா பிரம்ம கமல பூக்களோட வருவாளா? இல்ல அரக்கங்கிட்ட வெட்டுப்பட்டு செத்து போயிருப்பாளான்னு தெரியலையே. சாமி, பிரம்ம கமல பூக்களை கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க. அரக்கனோட அருவாளுக்கு வெட்டுப்பட்டு சாவன்னு பார்த்தா பூக்களோட வந்துட்டாளே. அம்மா, நல்லதுமா. அந்த அரக்கனை நீ எப்படி சமாளிச்ச? அவன் எப்படி பிரம்ம கமல பூக்களை நீ பறிக்க சம்மதித்தான்? அந்த அரக்கன் எனக்கு ஒரு பரீட்சை வச்சான். அதுல நான் ஜெயிச்சு இந்த பூக்களை கொண்டு வந்துட்டேன். பரீட்சையா? என்ன பரீட்சை? அப்படிதான் கொடுத்தான்.